இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறது. மைக் சின்னத்திலே வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய வாக்குகளை நாம் தமிழ் கட்சியின் வெற்றி சின்னமா மைக் சின்னத்திலே தந்து. அண்ணா வணக்கண்ணா. 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 நீங்க விக்கிரவாண்டி தொகுதியா? ஆமாண்ணா, விக்கிரவாண்டி தொகுதி. என்ன ஊர் இது? ராதாபுரம்ண்ணா. ராதாபுரம் திருவண்ணாமலை மெயின் ரோடு. ஆமாண்ணா. சரி, இப்போ இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் உங்களுடைய ஓட்டு யாருக்கு? எங்களுடைய ஓட்டு வந்து இது வரைக்கும் நாங்களாம் வந்து பாமகவுக்கு தானே போட்டுன்னு இருந்தோம். ஓகே. இங்கெல்லாம் பெரும்பாலும் பாமகவுக்கு தான் போடுவாங்க. சரி. ஆனால் இப்போ வந்து மாற்றி போடலான்னு இருக்கோம். எப்படி யாருக்கு மாற்றிக்குவாங்க? நாம் தமிழருக்கு தான் போடலான்னு இருக்கோம். மைக் சின்னத்துக்கு தான் போடலான்னு இருக்கோம். ஏன்னாக்கா எங்கள் ஐயா மருத்துவர் வந்து பிஜேபி கூட எங்களுக்கு அது வந்து பிடிக்கல. அதனால நாங்கள் இப்போ இந்த முறை மாற்றி கண்டிப்பாக எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, எங்கள் வீட்டில் ஒரு 4-5 ஓட்டு நாங்கள் எல்லாரும் எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் சேர்ந்து நாங்கள் இதில் தான் போடலான் இருக்கோம். மைக் சின்னத்தில் தான் போடலாம். சரி, இந்த தொகுதியில் வந்து ஓட்டுக்கு வந்து பணம் கொடுக்கலாம் சொல்கிறாங்க. இதுவரையிலும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? எந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு வந்து ஓட்டுக்கு பணம் தரதான் பேசுங்க. இது வரைக்கும் ஓட்டுக்கு இன்னும் பணம் கொடுக்க ஆரம்பிக்கலன்னா அவங்க அங்கங்கே நம்மளை கூட்டிட்டு போய் உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்குறது இல்லை மற்றதெல்லாம் கொடுக்குறது இந்த மாதிரி தான் செய்ய இருக்கிறாங்க. ஓட்டுக்கு பணம் இனிமே தான் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. கொடுக்குறேன்னு சொல்லி டோக்கன் எல்லாம் கொடுத்துருக்காங்களா எங்களுக்கு? ஒரு சில இடத்துல 5000-6000 உங்களுக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க? அது இன்னும் பணம் எவ்வளோன்னு தெரியல. ஆனால் டோக்கன் எல்லாம் கொடுத்துட்டாங்கண்ணா. அப்படிங்களா? ஆமா, திமுக காரங்க டோக்கன் கொடுத்துக்கிறாங்க. இது பாமகவும் பணம் கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிறாங்க. அது ஒன்றும் தெரியல. நாம் தமிழ் கொடுக்குமா பணம்? நாம் தமிழர் கட்சி எப்பவுமே தரமாட்டாங்கண்ணா. பணம் தர மாட்டாங்க. அவங்களே பணம் இல்லாத கஷ்டப்பட்டுக்கிறாங்க. எங்களுக்கு எப்படின்னா தர போறாங்க. ஆனா நாங்க வந்து பணம் வாங்காத இந்த முறை மற்றவங்க கிட்ட பணம் வாங்கினாலும் அவங்களுக்கே போடலான்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். சரி சரி, ரொம்ப நன்றி. உண்மையும் நேர்மையுமா களத்தில் நிற்கிறேன். நாம் தமிழ் கட்சிக்கு இந்த முறை வந்து வாக்கு போடுங்க. அதே போல உங்க சொந்த பந்தங்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். நான் செய்யறேண்ணா. சரி, நன்றிண்ணா. தம்பி வணக்கம். வணக்கண்ணா. உங்களுக்கு விக்கிரவாண்டியில் ஓட்டு இருக்குதா? ஓட்டுருக்கா? இந்த இடைத்தேர்தலில் உங்களுடைய ஓட்டு யாருக்கு? என் ஓட்டு ரொம்ப நாளா அதிமுக தான் போட்டுக்கிறோம். சரி, இந்த முறை அதிமுக நிக்கல தேர்தலில். ஆமா, நிக்கல. நீங்க யாருக்கு போட போறீங்க ஓட்டு? நாம் தமிழருக்கு போடலாம். இல்லை, இப்போ நீங்க அதிமுக உள்ளவெல்லாம் போட்டுதான் சொல்றீங்க. நாம் தமிழ் கட்சிக்கு போட வேண்டிய தேவை என்ன? அதிமுக நிக்கல, அதனால நாம் தமிழருக்கு போடலாம். ஓகே. இப்போ திமுக வந்து ஓட்டுக்கு பணம் தரதா சொல்றாங்க. அவன் பணம் கொடுக்குறான், ஆளை வச்சு எல்லாம் கூண்டோட அடைக்கிறான். அவனுக்கு எப்படி போட முடியும்? அராஜகம் பண்றவன். கேமரா அராஜகம் பண்றவனுக்கு போட முடியாது. ஓகே. அதிமுக நிக்கல, அதனால நம்ம நாம் தமிழர் வாய்ப்பு கொடுத்து ஆகணும். மகிழ்ச்சி. இப்ப திமுக வந்து இப்ப ஓட்டுக்கு வந்து பணம் தரதா பேசிக்கிறாங்க. உண்மையா? அவன் பணம் 1000 ரூபாய் கொடுக்குறான், அவன் 5000 கொடுக்குறான். இது வரைக்கும் கொடுத்த பாடு இல்ல. ஓகே. இல்ல, இன்னும் 2 நாள் 3 நாள் பிரச்சாரமே இருக்குது. கண்டிப்பா கொடுப்பானுங்க. அவனுக்கு கடைசி நாள் தான் அவனுக்கு கொடுப்பானுங்களே. ஓகே. இப்பயே நடந்தா இருக்கு. பொம்பளைக்கு 200 கொடுக்கறது, 500 கொடுக்கறது. சரி, இந்த தொகுதியில அதிமுக ஓட்டு வந்து இந்த முறை வந்து நாம் தமிழ் கட்சி பெருவாரியா விழுமா? உயினா? ஆமா, அதிமுக தலைவரே சொல்லியிருக்காருல்ல. அப்படிங்களா? ஆமா. அதனால நீங்க எல்லாம் நாம் தமிழ் கட்சி தான் போடணும். ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. சூரியன் தான் வரும். ஏங்க அப்படி சொல்றீங்க? அது வந்து ஆட்சியில இருக்கிறதுனால சரி, இதுக்கு போட்டா ஒரு அனுகூலம் போடுவோம். அதேதான் ஆட்சியில இருக்குது. கள்ளச்சாராயம் வந்து குடிச்சு 63 பேர் இறந்துட்டாங்க. அதனால தான் குடிச்சு இறந்துட்டாங்களே. என்ன சாதனை? இப்ப எதனால குடிச்சு இறந்தாங்களோ தெரியல. இவங்களோட ஆட்சி காலத்துல தானே அது அப்படி போடக்கூடாதே கணக்கு. இப்ப நாம திடீர்னு போறோம், நம்ம காரை எடுத்துன்னு போறோம்னு வச்சுக்கப்பா. ஒரு பேர் கார் எடுத்துன்னு போறேன், கார் இடிச்சதுன்னு கண்டமா இல்ல தம்சையெல்லாம் சேர்த்தாங்கன்னு கண்டமா? சரிக்கா. இப்போ 10 லட்சம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு. யாரு? இப்போ அரசு தான் தருதுங்க. குடிச்சு இறந்தவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க நிவாரண உதவித்தொகையா. சரியா தப்புங்க? சரிதான். சரிதாங்க. ஆமா. சரி. ராணுவத்துல இருந்தவங்களுக்கு 2 லட்சம் தான் கொடுத்துருக்காங்க. நாட்டை காப்பாத்துற போலீஸ்காருக்கு 2 லட்சம் தான் கொடுத்துருக்காங்க. அது கொடுக்கூடாது, சரியில்லை. சத்தவங்களுக்கு 10 லட்சம் கொடுக்குறாங்க. அப்ப ராணுவத்துக்கு அப்போ குடிச்சு சாவலாம்ல, அவங்க வீட்டுக்கு 10 லட்சம் வரும்ல. ஆமா. இப்ப இது சரியா தப்புங்க? அது சரியில்லை. எது சரியில்லைங்க? 2 லட்சம் கொடுக்குறது சரியில்லை. அவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? அவங்களுக்கு தொகை கூட்டி தான் கொடுக்கணும். சரிங்க. இப்ப டாஸ்மார்க்ல குடிச்சு சாவறாங்க, அரசு தான் அதை நடத்துது. அது சரியா தப்புங்களா? கள்ளச்சாராயம் தப்பு. ஆமா, சரிங்களா? தப்புதான். அது நடத்துறது தப்பு. ஆமா, அரசே வந்து பாத்தனா எல்லா இடத்துலயும் ஒயின் ஷாப் திறந்து இருக்குது. அப்ப சரியா தப்புங்களா? ஒயின் ஷாப் நடத்துறதுக்கு மேலேயும் தப்புதான். அது. ஆமா. மீண்டும் அவங்களுக்கே ஆட்சி அதிகாரம் தரணும்னு நினைக்கிறீங்க? நான் தரணும்னு நினைக்கிறது வந்து அது ஆட்சியில இருக்கிறதுனால அது மாதிரி இல்லக்கா. நீங்க ஆட்சியில தான் இருக்காங்க. சரி, நீங்க சொல்றதெல்லாம் நியாயமானதுதான். இப்ப அவங்க ஆட்சியை நீங்க பாத்துட்டீங்க. யாரா ஒருத்தர் புதுசா வராங்க, அவங்களுக்கு நீங்க கொடுக்கல போடலாம். இதுக்கு சைக்கிளோ சைக்கிள்ன்ற மாதிரி. நன்றிக்கா. 1000 ரூபாய் கையில
புடவை வேட்டி சூரிய கட்சி கொடுத்துருக்காங்க. அந்த பக்கம் 5000 சொல்றாங்களே, உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க? அதான் 1000 ரூபாய் தான் கொடுத்தாங்க. வேட்டி செலவு கொடுத்தாங்க. யாருக்கு ஓட்டு? சீமானுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவோம், வேற யாருக்கும் கிடையாது. ஓட்டுக்கு பணம் சொல்றாங்க திமுக இல்ல இல்லையா? இல்ல கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு நாங்க போறது நாம் தமிழர் கட்சி, நான் சீமானுக்கு மட்டும்தான் போடுவோம். இருக்கிறது அது விட்டா நம்ம ஊரு மாறு வீரன் மஞ்சா இருப்பாரு. நம்ம கட்சிக்காக, நாம் தமிழர் கட்சிக்காக நாங்க ஓட்டு போடுவோம். 3 பேர் நாங்க ஓட்டு போடுவோம், ரொம்ப நன்றிண்ணா. வேற யாரும் கிடையாது. மட்டும் கிடையாது, நாம் தமிழர் கட்சி தான் ஜெயிக்கணும். கட்சி மைக் கட்சி ஜெயிக்கணும். வேறு பாங்க அக்கா நிக்குது. ஆ